பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோசுவா புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடம் எல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இரவு பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து எந்த ஒரு தீமையும் அணுகிவிடாதபடி உமது தூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தை எங்களை உணர வைத்து கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அற்புதமாய் எங்களை வழி நடத்துகின்றீர். அதிசயங்களையும் அடையாளங்களையும் குடும்பத்திலும் ஆண்டவரை செல்லக்கூடிய இடத்திலும் வேலை செய்த இடத்திலும் நீர் நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி பொங்கி வருகின்றது. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் மாறுகின்றது. ஏனென்றால் நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கின்றீர். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர். எங்களை மட்டுமல்ல, எங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர். யார் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் கேட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உமது அன்பு பிள்ளைகளாக நீர் உருமாற்றி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் எங்களுக்குள் ஒரு அச்சம் இருப்பது இல்லை, எங்களுக்குள் ஒரு பயம் இருப்பது இல்லை, எங்களுக்குள் ஒரு வேதனை இருப்பது இல்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு காரியங்களையும் துணிந்து செயல்பட பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நீர் எங்களுக்கு தருகின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது கட்டளைகளை எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுக்கின்றீர். 10 கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த 2 கட்டளைகளுக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கின்றோம். அந்த பாவங்களின் நிமித்தம் நாங்கள் ஆறுதல் அடையாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். பாவத்தின் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். வேதனையில் உழந்து கொண்டு இருக்கின்றோம். துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றீர். உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் பாவ எண்ணங்களையும் பாவ சிந்தைகளையும் பார்த்து உமது முள்முடியில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்தி, விழாவில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுடைய உடலை தூய்மைப்படுத்தி, உமது கரங்களிலும் கால்களிலும் இருந்து சிந்திய அந்த கல்வாரி இரத்தத்தினால் எங்களுடைய கால்களையும் கரங்களையும் தூய்மைப்படுத்தி, ஆண்டவரே உமது நாவி எங்களுக்கு கொடுத்து அந்த நாவை தொட்டு, ஆண்டவரே எசியாவின் நாவை தொட்டது போல் எங்களை தொட்டு புனிதமடைய செய்ய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது. தூய்மை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை தேட முடியாது. மனதில் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை நாடி தேடி வர முடியாது. ஏனென்றால் நீரே நல்லவராய் இருக்கின்றீர், வல்லவராய் இருக்கின்றீர். உமது பிள்ளைகள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தூய்மை அடைய செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். நான் பரிசுத்தராய் இருப்பதை போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை தருவதை போல் எப்படி வாழ வேண்டும், ஆபத்து காலங்களிலே நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஆபத்துகளில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும், ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீரே. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு வேதனையை கண்டு மனம் இறங்குவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம்.
தகப்பனே, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதாம், ஒரு அரசு வேலை கிடைக்காதாம், நிரந்தரமான வேலை கிடைக்காதா என்று சொல்லி அலைந்து திரிந்தவர்களுக்கு வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுதும் அதில் நேர்மை இல்லாதபடியும் லஞ்சம் வாங்கி கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரே ஒரு கையெழுத்துக்காக மக்களை அலைய விட்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் உண்டு, அரசு அதிகாரிகளும் உண்டு. அவர்களை உமது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, மனம் மாறுவார்கள் ஆக. கையூட்டு வாங்குவது பாவம் என்பதை அறிந்து ஒரு மனிதனிடம் லஞ்சம் வாங்கக்கூடிய வேளையிலே அந்த லஞ்சத்தோடு சாபமும் அந்த குடும்பத்திற்குள் கடந்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீரே பெரியவராய் இருக்கின்றீர், காவல் அரணாய் இருக்கின்றீர். நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவல் அரண் ஆவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்கின்ற வார்த்தையின்படி இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், பணத்திற்கு மேல் பணம் சேர்த்து விட்டேன், லஞ்சம் வாங்கி பொருள்களையும் பொன்களையும் நில புலன்களையும் அபகரித்து இருக்கின்றேன், லஞ்சமாக இந்த நேரத்தில் அவை அனைத்தையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து விண்ணப்பங்களை செலுத்தி உம்மை நோக்கி உருக்கத்தோடும் மன உண்மையோடும் ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உலக அமைதிக்காக ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, ஏன் என்னுடைய மனதில் ஒரு அமைதி இல்லை? கடல் அலைகளைப் போல என்னுடைய மனம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதே, ஏன் என்னை ஏமாற்றி விட்டார்கள்? நான் ஒரு நல்லவளாக வாழுகிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் என்று சொல்லி உம்மை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதிப்பீராக. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றீரே அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் மீது நீர் வெற்றி கொண்டு இருக்கிறபடியினால் பிள்ளைகள் துணிவோடு இருக்கவும், துன்பங்களில் இருந்து வெளியிலே வரவும், என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், என் ஆண்டவர் தாமே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும், என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்லவராக காவல் அரணாக அடைக்கலமாக இருக்கவும் இந்த நாளிலே நீர் அதை செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்தீர், அனைவரையும் தொட்டு குணமாக்கினீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொல்லாப்பான சுகர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன், பொல்லாப்பான கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன், பொல்லாப்பான எய்ட்ஸ் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவை அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு மனித குலத்தை அழிப்பதற்காக, அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த நோய்களை உலகில் பரப்பி இருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆண்டவரே, இதற்கு மருத்துவ உதவி தேவை என்பதையும் அனைவரும் அறிவார்கள். இதற்கு மருந்து கிடையாது என்பதையும் உணர்வார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர், மனிதனுடைய அறிவை அறிந்திருக்கின்றீர். எனவே இப்படிப்பட்ட செயல்கள் அழிக்கப்படவும், இந்த 3 வகையான நோய்கள் இந்த உலகத்தில் இல்லாதபடி மாறவும் நீர் உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், விபத்துகளில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, அடைக்கல அன்னையே, வேளாங்கண்ணி அன்னையே, எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய பாதுகாப்பின் இருப்பிடமே, விண்ணக அரசியே, ஜெபமாலை அன்னையே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நாங்களும் இந்த உலகத்தில் பயப்படாதபடி கடவுளுக்கு மட்டுமே பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.